பார்த்தீங்கன்னா மணாலியில் இருக்கோம். மணாலி வந்து சேர்ந்துட்டோம். செம்ம குளிர், -°C தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிற்கிறாங்க, பேக் இங்கே இருக்குது, கார் நம்மளது வந்துட்டு இருக்கு. வந்தோடனே அந்த பேக்கேஜ் டிரைவர் தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் கூட வந்து நம்ம ஹோட்டலில் ஏறிடுவோம். ரூமை பற்றி சொல்லணும்னா ரூம் உண்மையாகவே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. அந்த குளிர் தண்ணியும் ஆக்சுவலாக இப்போ நாங்கள் பாத்ரூம் கொண்டு திறந்தா ஒரே புகை மூட்டமாக வரும், அந்த மாதிரி இருக்குது. இந்த சார்ஜ் போட்டு பொட்டி படிக்கலாம் அப்படியே வச்சாச்சு. ஸோ அப்படியே ரெடி ஆகிட்டு ஜொயின்னு கிளம்ப வேண்டியதான். நாங்கள் ரெடியான உடனே தான் டிரைவரை நாங்கள் கால் பண்ணோம். ஸோ அவர் வருவார். அவர் வந்துட்டு எங்களை பிக்கப் பண்ணிட்டு எனக்கு 5-6 இடம் காட்டுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. நாளைக்கு வந்துட்டு நாங்கள் ஸ்னோஃபால் வர இடத்துக்கு போகிறோம். பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நாங்கள் ரூமை விட்டு கீழே இறங்கி அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறோம். ஸோ ஷூஸ்லாம் போட்டுட்டு, ஏன்னா நேற்று நாங்கள் ட்ராவலில் டெல்லியில் இருந்தோம். ஸோ ஸ்லிப்பர்ஸ் போட்டு சுற்றணும். பக்காவாக ரெடி ஆகிட்டோம். ஸோ கிளம்புறோம். குளிர்னால உடம்பே ஒரு மாதிரி ஆகுதுல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் டெம்பிள் தாங்க. இதில் பெருசாக வந்துட்டு நம்ம சுற்றுற அளவு எதுவுமே கிடையாது. இந்த குளிருக்கு அருமை கொதிக்குது. நாங்கள் வந்திருக்க 2வது இடம் பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ்னு ஒரு இடம். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஃபுல்லாக கேம்ஸு ஃபன்ஸ் மட்டும்தான். அது பக்கத்தில் தான் இந்த ஆறு. இந்த ஆறுக்கும் இப்போ நம்ம போகிற கிளப் ஹவுஸ்க்கும் ஒரு லிங்க் இருக்குது. அது என்னன்னு நான் காட்டுறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா விளையாண்டுருக்காங்க இல்லையா, அதுதான், அதுக்கு தான் இந்த ரிவர் ஃபுல்லாக வந்துட்டு செட்டப்பு. ஆனால் நான் 2 பேர், நீங்கள் அங்கே சொல்ல, நான் இங்கே சொல்லுவோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு அப்படியே எங்களை டிப் பண்ணி இருப்பாங்க. பட் கால் மட்டும் தான் நினைக்கிறேன். இந்த குளிர்லேயே இந்த சோகம் கேட்குதா கோபின்னு கேட்டா ஒரு மாதிரி நிற்கிறான். பார்த்து பார்த்து ஜூம் பண்ணு. 5 minutes later. ஆக்சுவலாக 100 ரூபா தான், ஃபோட்டோக்கு வந்து 20 ரூபா.
அருமையா இருந்தது, எல்லாரும் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம மாப்பிள்ளை கேசவ போவார். இல்ல மாப்பிள்ள டேய் நல்லா இருக்குடா. இப்போ நம்ம இறங்கி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறது வந்து மால் ரோட். இந்த மால் ரோடு தான் வந்துட்டு ஒன் ஆஃப் தி சைட் சீயிங்க. ஸோ மால் ரோட்னா என்னென்ன ஷாப்பிங்க்கு என்னெல்லாம் இருக்குது அதை பொறுத்து தான் இந்த தெரு. ஸோ இது முடிச்சோடனே 1BR சொல்லி ஒரு இது வருது, அப்படியே போயிட்டே இருக்கும் போல். ஸோ காரர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து அப்படியே நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் வரையும் இங்கேயே ஷாப்பிங் முடியும். ஷாப்பிங் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, பார்க்குறவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாரு. தமிழன் தான் என்னாலும் அந்த மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கஃபே, குல்லு மணாலியில் மெட்ராஸ் கஃபே பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு. வெரி குட். இங்கே சாப்பிட்றலாம்டா. போகலாம். சமசூரில் நல்ல சூடு. தாபானா தாபா தான். ஆக்சுவலாக தாபாவில் தான் இதெல்லாம் ஃபேமஸ், அதனால நல்லா இருக்கு. ஆனால் ஹெவி ரேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தாக இருக்குது. நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்லாதானே. இல்லை ஒரு பைட் வச்சாலும் அதுக்கு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக நல்ல சூடாக இருக்குது. வாயில் போகும்போது அந்த இதனால சில்னஸாக இல்லை, ஃபீல் குட். திருச்சி டம்ளர் போடுமா இது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் குல்லு மணாலி இயரிங்ஸ். கிட்னே காய் 150 ரூபா, பட் 100 ரூபாய்க்கு அவர் தந்துடுறேன் அப்படின்றாரு. ஆக்சுவலாக ஆமாம், குளிருக்கு எதமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து மசாலா சாய் குடிக்கலாம். இந்த இடம் பேர் வந்துட்டு பாபா சாய் பார். இது மணாலியோட மால் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த சாயோட ரேட் பார்த்தீங்கன்னா லார்ஜ். இது ஆக்சுவலாக ஸ்மால் அங்கே இருக்குது, லார்ஜ் அங்கே இருக்குது. ஸ்மால் வந்து எவ்வளோண்டு தான் இருக்குது, 50 ருபீஸ். லார்ஜ் வந்து 70 ருபீஸ். ஸோ இதுதான் நம்ம இப்போது ட்ரை பண்ண போகிறோம். பட் நான் குடிக்க போகிறதுல என்னோடய ஃப்ரெண்டு குடிக்க போகிறான். ஏப்ரல் ஃபூல். ஸோ வந்துட்டு ரெடியாக எப்படியே உட்காந்துட்டு இருக்கோம் கீழே. இது வந்துட்டு எங்கள் ரெசார்ட் கீழே இருக்கிற இடம் தான். கார் இன்னும் வரல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம், காருக்காக வந்து உட்காந்துட்ருக்கோம். அப்படியே சன் பாத் எடுக்கலான்றதுக்காக வெயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்கோம். ஸோ தட் எங்களுக்கு குளிர் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. ஆக்சுவலாக இப்போ வந்து 0 டிகிரி செல்சியஸ் இங்கே. இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா வந்துட்டு ஸ்னோ டியூபிங்கு, பஞ்சி ஜம்பிங்கு, ஜிப்லைனிங், யாக் ரைடிங் சொல்லிட்டு நிறைய பொருள் வந்துட்டு மேலே ஸ்னோவில் இருக்குது. ஸோ அந்த ஸ்னோவில் என்ஜாய் பண்ணுறதுக்கும் அதுக்கான ட்ரெஸ்ஸு வாடகை பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு அதை தான் உள்ளே போய் பார்க்கணும். இதுதான் வந்து ட்ரெஸ் தான், ஸ்னோக்கு போட்டவான். இது வந்துட்டு ரெண்ட்டுக்கு தான் எடுத்துருக்கோம். 250 ருபீஸ் வாங்கி ரெண்ட். எல்லாருமே எடுக்கிறாங்க. சுற்றி அங்கே பாருங்க. ஆல் குட், வாங்க போகலாம். Few minutes later. இங்கே வந்து சிப்லைனும் பஞ்சி ஜம்பிங்காக வந்திருக்கோம். இதான் நம்ம டிரைவர், அவர் எங்கேயோ கூப்பிட்டு போகிறாரு. இங்கே வந்துட்டு செம்ம கூட்டம் தான், சனிக்கிழமை வேறு. ஸோ வந்துட்டு பின்னாடி ஃபுல்லாக ஆளுங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஜிப்லைன் பண்ணிருக்காங்க. 9 ஆமாம், பயப்படாத. ஜிப்லைன் இங்கே, பஞ்சி அங்கே.
உயிர் இல்லைனா உள்ள எடுத்துட்டு போனா guys. ஒரு மாதிரி என் உயிர் என்னை விட்டு போயிட்டு அந்த ஜாக்கி சான்ல வந்துட்டு அந்த ஆட்டுக்கு மந்திர கல்லு அந்த மாதிரி இருந்தது. இல்ல Guys, என்ன ஆச்சுன்னா இல்ல நிஜமாவே சூப்பரா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு இது பஞ்சி ஜம்பிங் முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு ரிவர் இது ஜிப்லைனுக்காக போறோம். ஆனா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ், சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த குளிர் அங்க மேல தெரியவே இல்லை. இப்போ நான் காட்டினேன் இல்லையா லைனு, அதில் போய் நாங்கள் நிற்கணும். எதுக்குன்னா ஜிப்லைனுக்காக. இந்த ஜிப்லைன் வந்து ஜாலியாக தான் இருக்கும். அது நேற்றே நாங்கள் வந்துட்டு பண்ணோம். செம்ம குளிர் கைஸ். டீம்ல 153. ராக்கெட் ஓகே. ஓகே. கேமரா இதுக்கு அது உள்ள எடுத்துக்காத. कितना लोग हैं? 3 लोग बस सीधी सी निकल So guys, we are going upwards. Guys, return போறோம். ஸோ காய்ஸ், கோப்ரோ வந்துட்டு இங்கே கொடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 300 rupees ரெண்ட்டு. எப்படி போனோம் அது பார்த்துருப்பீங்க. கோப்ரோ வந்து இங்கே ரெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. அது எவ்வளோனா வந்துட்டு 300. வெறும் வந்துட்டு போயிட்டு வரதுக்கு வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே இங்கே ரெண்ட்டு பயங்கரமாக சமாளிக்கிறாங்க. ஸோ மூச்சு லிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக காஞ்சி போச்சு. ஏன்னா வந்துட்டு இங்கே செம்ம குளிர். பட் இந்த ஸ்னோக்கான இந்த ட்ரெஸ்ஸு போட்டுருக்கனால ஒன்றும் தெரில. நைஸ் வேட்டோ அப். அங்கே தான் வந்து ஸ்னோ ஃபால் ஆகுது. சூப்பராக ஃபைனலி நம்ம பார்த்தோன்னா ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே லைட்டாக பனி பொழியுது. பட் இங்கே தான். ஸோ யூ guys can see.
guys, literally we are enjoying -7 degree. குறையுது தான், ஆனால் வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்டில் அது பெருசாக தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக செம்ம சில்லுங்க, செம்ம கோல்டு. அவர் மணாலி இங்கேருந்து அப்படியே 300 கிலோமீட்டர் போனால் லடாக் ஆக்சுவலாக. ஸோ அவன் ஃப்ரெண்டு கையெல்லாம் சில்லு, முதல்ல காஞ்சி போச்சு. செம்ம ரெட் ஆகிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லாருமே சரி. ஆக்சுவலியாக ஃபுல்லாகவே எங்களுக்கு ரெட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, பேசவே முடியல, அவ்வளோ கஷ்டம். இதில் எதுவுமே வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணக்கூட வேணாம். இங்கே இந்த மணாலி ஹில்ஸுக்கு வந்தாலே பிடிவி கணேஷ் வாய்ஸும் சிம்பு வாய்ஸும் அசால்ட்டாக வரும் போல், அந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து தம்ப்நெயிலாக கூட வச்சுக்கலாம், நல்லா இருக்குது. ஸோ இட்ஸ் குட், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். லைஃப்பில் எல்லோரும் ஒரு டைம் வாங்க, ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க. அட்டல் டனல் அந்த வியூலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்த உடனே இங்கே ஒரு இடம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே நாங்கள் தான் ஏறி போகணும். ஸோ ட்ரெக்கிங் மாதிரி தான் கிட்டத்தட்ட. மேலே ஏறி மேலே போனால் தான் அந்த அட்வென்ச்சர்ஸ் கேம் இருக்குது. ஸோ வாங்க போகலாம். போகிறதுக்கு முன்னாடி அப்படியே இங்கே லைட்டாக வந்துட்டு மேகி, மோமோஸ் இதெல்லாம் இங்கே விற்கிறாங்க. அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் டீ குடிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அந்த வியூஸ் தான். ஸோ இதை சாப்பிட்டு நாங்கள் மேலே ஏறிடுறோம். ஓகே, அப்படி போட்டுருக்கோம். ஆனால் இவன் தான் வாழ்க்கையை வாழ்கிறான். நல்ல குளிருக்கு டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது. டீயாக குடிக்கிறான். நாங்கள் பாவம் டீ குடிக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் வேறு ஏதாவது காரமாக சாப்பிடலாம். நம்ம சோளம் சாப்பிட்லாம். சோளம் ஸோ சோளம் சாப்பிட்டோம். இப்போ வந்துட்டு மேலே ஏறுறோம். தலைவன் டீ குடிச்சிட்டனால ரொம்ப தெம்பாக ஏறுறாங்க. எங்கள் 2 பேருக்கு ஒன்றும் லிக்விட் ஐட்டம் உள்ளே போகல. ஃபுல்லாக இதுதான் நாங்கள் ஏற போகிற இடம். நான் கொஞ்சம் தூரம் ஏறிட்டோம், ஆனால் ஸ்னோ விழுது. அது காட்டுறது தான் இது சத்தியமாக முடியும். செம்ம. நீங்கள் ஒல்லியாரிங்க, கில்லியாரிங்க, குண்டாரிங்க, தண்டாரிங்க, எதுவும் ஆனாரிங்க, இங்கே செம்ம இது. ஏன்னா வந்துட்டு பாறை ஒன்று ஸ்லிப்பரியாக இருக்குது. அங்கேருந்து ஒரு ஸ்னோ வருது, தெரியுதா உங்களுக்கு? அப்படியே வருது ஒன்று. ரோஸ் கலர் தான் தெரியுதா? சீரியஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. பட் முடியாதவங்க ஏறாதீங்க, கொஞ்சம் கஷ்டம். சொல்ல காஸ்டியூம்ல மேலே வந்துட்டோம். ஸோ எங்களால் செம்மையாக மூச்சு வருது. ஸோ இங்கே கேம்ப் ஃபயர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ குளிர் காயறதுக்காக வந்திருக்கோம். ஸோ கைஸ் மேலே வந்துட்டோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே செம்ம ஸ்னோ ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் டயர்ட் ஆகிட்டனால
பார்த்தீங்கன்னா அதை உட்காந்துட்டு இங்கே சும்மா ஒரு இது மாதிரி இருக்கா, அதில் வந்துட்டு அப்படியே குளிர் காயிரும். ஸோ இது வந்து உண்மையாக நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 2 கேம்ஸ் இருக்குது, அதை மட்டும் நாங்கள் விளையாட போகிறோம். விளையாண்டுட்டு உங்களுக்கு என்னென்னு ஆல் குட். இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டியூப்பு கேமு, அதுக்காக நாங்கள் வந்துட்டு மேலே போகிறோம். ஸோ ஃபுல்லாக இதிலே தான் நடந்து போகிறோம் ஆக்சுவலாக. अब्बा सही लगा भैया, आप वेट ज्यादा और पैर भी रखो, हम कहाँ से आप तो पीछे चलेंगे। छोटे छोटे बच्चों को ठंडी लग रही है, हाथ चलो हाँ तलवदी 1 किलोमीटर So guys, skiing. இப்போ ஒருத்தர் போய் பாறை போறாரு பாருங்க, அதை மட்டும் பார்த்து चल बात टॉनी भाई दोनों क्यों भाई ये बोला लिख दे भाई नहीं क्यों पुड़ी ओ हो नो वॉकिंग ब्रो ओ हो टॉनी आ गया टॉनी ये टॉनी टॉनी हाँ टॉनी हो गया टॉनी बस ओके guys, நல்லா தான் guys இருந்தது. Actually it was good. இப்போ பார்த்தீங்கன்னா எங்க அவன் நான் விழுந்துறேன்னு சொன்னானே, எங்க அவன் சிங்கம்டா. இதில் பண்ணிட்டோம். இன்னும் பேலன்ஸ் எங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேஸை மட்டும் தான் பண்ணோம். ஸோ அவன் பண்ணிட்டானா இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். பாய் उसको टॉनी लग गया टॉनी भाई आजा झुक के बैठो, आगे बैठ, बेंड பண்ணு மாப்ள, बेंड பண்ணு. सीधा कर, ऐसे आगे बैठो, झुक के खड़े नो ना, ठीक है. हाँ, आगे देखो, आगे सामने देखो. அவனுக்குன்னு வருவான் போல. Come on tiger. வா தள்ளு Super tiger, super, come on tiger. நீ மட்டும் தான் வாடா ஏய் உனக்கு தான்டா லக் ஆக்சுவலா. बिल्कुल जाके चलना है, वॉक करना है. Only walk. அப்படியே தள்ளிட்டா, அவ்வளவுதான். சூப்பர். சூப்பர் மாப்ள. பொறுமை. வேற லெவல். Alam pitah.
கைஸ் நாங்கள் கேம்ப்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இங்கே தான் வந்து நம்ம தங்க போகிறோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், ஜோக் சாப்பாடு எல்லாமே ஜாலியாக பயங்கரமாக இருக்குது. வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற கேம்ப் தான் நான் உங்களுக்கு வந்து சுற்றி காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த நதியை பாருங்கள். நதி வந்துட்டு செம்ம கிறிஸ்டல் கிளியரு. ஸோ வாங்க கேம்பை பார்க்கலாம் அப்படியே. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எங்கள் இதுலேயே வந்து பேக்கேஜ்லேயே இன்க்ளூடான ஒரு இதுதான். ஸோ வந்து இதுதான் நம்ம தங்கி இருக்கிற இடத்தோட பேர், திருலோமேனியா ரிவர் வியூ கேம்ப். நம்ம வெப்சைட் கூட வச்சுருக்காங்க, www.trilomania.com வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம். இங்கே சுற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கும் மேலே கேம்ப் இருக்குது. அதில் எல்லோ கலரில் இருக்கிற கேம்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு அட்டாச் பாத்ரூம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிங்க் கலர் இருக்கிற கேம்பில் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அது இல்லாமல் தனியாக வர பாத்ரூம்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் கேம்புக்காக வச்சுருக்காங்க. ஸோ வாங்க நம்ம ரூம் போடுவோம். சீரியஸாக சூப்பரான பிளேஸ் கைஸ். இந்த பிளேஸ் லொக்கேட் ஆகிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மணாலியில் கசோல் சொல்லி ஒரு இடம், அங்கே தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு இங்கே தான் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப சின்னதாக இருக்குது, இன்னொன்று அட்டாச் பாத்ரூம் இல்லை. ஸோ நாங்கள் வந்துட்டு இதுக்காக வந்தோம். பார்த்தோங்க. சரியா, இந்த கார்னர் சீட் மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச இடம் கார்னரில் வந்துட்டு நம்மளுக்கு கேம்ப் கொடுத்துருக்காங்க. வாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். இதுதான் எங்கள் ரூமு. சூப்பரான ஒரு செட்டப்பு, நல்லாவே இருக்குது. அப்படியே வார்மாக ஒரு மாதிரி பக்காவாக இருக்குது. இப்போதான் தூங்கி என்சாப்புல நல்லா வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறாப்புல அவரு. ஸோ வாங்க நான் அட்டாச் பாத்ரூம் காட்டுறேன். அப்படி இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாச் பாத்ரூமு. ரொம்பவே அட்டாச் ஆயிருக்கு. என்னென்ன தூக்கிலாம் பார்க்க முடியுது, அது ஒன்று தான் இதில் மைனஸ். மற்றபடி பார்த்தா ஓகே. ஸோ விண்டோ வியூ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் இது ஓப்பன் பண்ணலை. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் ஒரு வாக், ரிவர் சைடில் ஒரு வாக் போகணுன்றதுக்காகவே நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ செம்ம கோல்டு, செம்ம ஃபன், குட் கோயிங். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனான தண்ணி. தண்ணியில் கையை விட தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. செம்ம கோல்டு. ஆக்சுவலாக ஜஸ்ட் அவ்வளோ கோல்டு இல்லைங்க. நாங்கள் வந்துட்டு ரூமில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் இல்லாமல் யூஸ் பண்ண முடியல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஓடுற ஃப்ளோ இருக்கிறனால தண்ணியில் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு கோல்டே கிடையாது. ஆக்சுவலாக மண்ணு தான், பட் இருந்தாலும் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. வாவ். தண்ணி ஒரு பாட்டில் பிடிச்சி வச்சு போகலாம். வாக்கிங் போயிருந்தோம். அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ செம்ம பனி உங்களுக்கு தெரியுதா? ஈவினிங் ஆக ஆக எவ்வளோக்கு எவ்வளோ லைட்டு போதும் அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த பனி. யா, ஸோ ஜஸ்ட் என்ஜாய். நைட்டில் பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டு அப்படியே தான் பண்ணி விட்ருக்காங்க. இட்ஸ் டைம் ஃபார் ரெஸ்ட். பாய். அது சிவாஜியில் வர மாதிரி வரவா? அந்த பறக்கும் போது அவன் சிரிக்கும் போது அது புகையா பறக்கும். காய்ஸ் இப்போ வந்துட்டு ஃபயர் கேம்பில் உட்காந்துட்டு இருக்கோம். அது
The next day. நான் கேம்ப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லணும். லிட்ரலி திஸ் வாஸ் அ நைட் ஸ்டே. nicest to the nice ஸ்டே. நல்லாவே இருந்தது சீரியஸாக. ஸோ இட் வாஸ் குட் அண்ட் நல்லாவே என்ஜாய் பண்ணுறோம். கொடுத்த காசுக்கு மேலே தான் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அது வேறு விஷயம். ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச பேக்கேஜ் வந்துட்டு ரொம்பவே மலிவாக ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்தது. ஸோ இந்த வியூவில் நாங்கள் இப்படி கேம்ப் எடுத்து இருக்கிறது வந்துட்டு ரியலாகவே ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் தான். ஸோ இட் வாஸ் குட். ஸோ காய்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கோம். ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் போயிட்டே இருக்கோம். லைக் ஆமாம் செம்ம ஹில்லு அப்படியே செங்குத்தா ஒரு மாதிரி ஏறுது. ஸோ யூ கேன் ஷோ திஸ். பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க நின்றுட்டு வராங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ பிரதர் சே வாட்ஸ் யுவர் நேம்? My name is Birender, brother. ஓகே ஸோ ஓகே ஸோ வி ஆர் கோயிங் டு ட்ராவல் வித் ஹிம். இவர் தான் நம்மளை வந்துட்டு மேலேருந்து கீழே வரையும் கூப்பிட்டு வர போகிறாரு. ஸோ பையா ஷோர்ண்ணா. ஸோ how will be the experience? For about that, brother. About what, brother? Like flying experience. Flying is my first fly, brother, with him, huh? Okay. He is the experienced pilot. ஓகே ஓகே போயிட்டே இருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுதா அவ்வளோ ஷேக்காக இருக்கு. ஸோ காய்ஸ் நம்ம போக போகிறோம். Okay, brother. 1, 2, 3, 1. 1. 320. Hey guys! Guys, 6,000 feet! Yeah! Guys, 6,000 feet la irukom nama. Guys, literally வானத்து கிட்ட guys. Oh man, seriously, fabulous. Yay! Oh man. Guys, நம்மளுக்கு பக்கத்துல கல்லுங்க சுத்துது guys. அவ்வளோ ஹைட் 6,000 feet. One hell of experience. Legs straight. As much as you can lift your leg. Yeah, sure. Yeah. How you can do? Like this. Help me, brother, huh? Yeah, sure. So guys, கீழே பார்த்தீங்கன்னா கடல் கிடையாது, பட் river. Fuck man. Woo! Guys, literally we are flying. Woo! My first experience,
brother's first experience, but he's doing a chill job. Literally, he's doing a very good job. Yeah, okay. Guys, seriously good, guys. Woo! Okay. Guys, I just want to say only one thing. Habibi, come to Manali. Enjoy the paraglide. Literally his first experience, but this guy is doing a great job. Brother, nice work, brother. Yeah, guys. Yeah. Okay. No, just simple one. Yeah. No. No, I just. No, just simple one. Guys, what kind of experience I'm having? நான் மாதிரி இருக்கு தெரியுமா இது? வேற லெவலுங்க. இங்க பாருங்க கீழே. பா. அட்வென்ச்சர்ஸ்னா இது அட்வென்ச்சர்ஸ்ங்க. Guys, chance இல்ல guys. கீழே பாத்தீங்களா? கீழே உங்களுக்கு ஃபுல்லா இதுதான். A few minutes later. சீக்கிரம். No battery view yahi hai to Guys, one of the hell experience ரா. செம்மையா இருந்தது. எப்படி நீ கேசுவே? வேற லெவல் நான் பயந்துட்டே இருந்தோம். ஆக்சுவலா சொல்லணும்னா மேல 6000 ஃபீட் தொட நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா வேற லெவல். அவனுக்கு எப்படி இருந்தது? செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். நாங்கள் ஃபுல்லாக போயிட்டு உள்ளே அப்படியே கீழே இறங்கி வந்தாச்சு. இறங்கி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக அந்த பேராகிளைடிங் வந்தவங்க கீழே லேண்ட் பண்ணுற இடம் இது. ஸோ நாங்கள் லேண்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு கோப்ரோவில் வந்துட்டு வீடியோஸ்லாம் வந்துட்டு எடுத்தாங்க இல்லையா, அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. கோப்ரோக்கு இங்கே எவ்வளோ இங்கே ரெண்ட் பண்ணுறாங்கன்னா 1000 rupees சொன்னாங்க. அவர் வந்துட்டு நம்மளுக்கு 800 கடைசியில் பண்ணி தராரு. ஸோ இதுதான் கைஸ். ஸோ சூப்பராக இருந்த எக்ஸ்பீரியன்ஸு. பார்த்தீங்கன்னா 6000 ஃபீட்லேருந்து நம்ம கீழே வந்தோம்.